அது கூப்பிடும்போது இதுவாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய டைலாக் ஒரே ஷாட், ஒரே இதில் அடித்தேன். இதெல்லாம் அந்த டிராமாவோட இது. நான் வந்து வீரபாகுவா பண்ணியிருக்கேன். இந்த இதில் முருகரோட இதில் நம்ம சிவாஜி சார் பண்ணியிருப்பாரு கந்தன் கருணை. தக்க சமயத்தில் பக்தர்களை காக்கும் பரமேஸ்வரா இறைவா, ஆணவ பேய்களாக ஆடுபவர்களை எல்லாம் ஆட்டி அடக்கி வைக்கும் தலைவா, உங்கள் திருக்கண் அசைந்தால் போதும் அசைத்து விடுவோம். அசுர தலைவர்களையும் அவரை சேர்ந்தவர்கள் அனைவரையும் அழித்து விடுவோம். தாயே சுற்றி நில்லாதே போ, பகையே துள்ளி வருது வேல் என்ற தாரத மந்திரத்தை சொல்லி சொல்லி உண்மை தன்மைகளை உணரும்படி செய்து விடுவோம். அமரர்களையே சிறையிலிட்டு சித்திரவதை செய்யும் அந்த சூரபத்மனை அழித்து விடுவோம். மும்மூர்த்திகளில் ஒருவரான நம் தந்தையிடமே வரங்களை பெற்று நன்றியை கொன்று நம்மையே இதற்கு துணிந்து விட்டான் அந்த சூரன். அவனை அழித்து சித்திரவதை செய்து அவன் சரங்களை கூட கழித்து விடாமல் செய்து விட வேண்டும். அவன் வாழும் மீற மகேந்திர புரத்தையே மண்ணோடு மண்ணாக கரைத்து விட வேண்டும். அன்னை தந்தையே நல்லாசை கூறுங்கள். வாவ், சிவாஜி சார் எவ்வளவு லென்த்தா பேசின டைலாக் அசால்ட் அடிக்கிறீங்களே. இது வந்து ஆக்சுவலா சிவாஜி சாரோட பாதி டைலாக், கூடி நிக்கிற வீரர்களோட பாதி டைலாக், எல்லாத்தையும் கவனிச்சேன். அந்த ஒரு எமோஷனோட சொல்லும் போது அந்த உண்மையை ஃபீல் பண்ண முடியுது.